ஒரு அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் காலையில வீட்டிலிருந்து புறப்படுவேன். நான் புறப்படும் போதே கேமரா வந்துவிடும். வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், இப்பொழுது இந்த சந்தில் போகிறார், இப்பொழுது அங்கே திரும்புகிறார், இப்பொழுது விமான நிலையத்திற்கு உள்ளே போய்விட்டார், இப்பொழுது விமானத்திலே ஏறிவிட்டார், தனி விமானம் அது தனியாக பறக்கிறது, அது இப்பொழுது இறங்கிவிட்டது, விமான நிலையத்திலே இவ்வளவு கூட்டம், வழிநடுக இவ்வளவு கூட்டம், சனிக்கிழமை மட்டும் வருவேன், நான் நாளைக்கு முதலமைச்சராக மாறிவிடுவேன். தமிழ்நாட்டினுடைய தலைவிதி இப்படி இருந்தால் யோசிக்க வேண்டாமா? பஞ்சாப்ல போறாரு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ஒரு பையன், ஒரு 5 வயது பையன், எல்லாரும் ராகுல் காந்தியை பார்த்து ஓடி வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் நின்று கண்ணை கசக்கி அழுறான். ராகுல் காந்தி பார்த்துறாரு, என்னடா வெள்ளத்துல என் சைக்கிள் போச்சு, சைக்கிள் தானே போச்சு, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த சைக்கிளை வாங்கி அந்த பையன் கையில கொடுத்து அந்த முகத்திலே பார்க்கிற புன்னகை. உண்மையான தலைவர்களுக்கு அடையாளம் நெஞ்சில் ஈரம் கசிய வேண்டும். நமக்கு ஒரு பிரதமர் இருக்கிறார், 3000 பேர் இறந்து போனாங்க குஜராத்தில். அந்த 3000 பேர்ல சில பேருடைய மரணத்தை கேட்டீர்கள் என்று சொன்னால் பெண்களை வைத்துக் கொண்டு பேச முடியாது. நிறைமாத கர்ப்பிணியினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய பிண்டத்தை எடுத்து சாலையிலே அடித்து கொலை, இதை போன்ற சம்பவங்கள். உயிரோடு வீட்டுக்குள்ளே வைத்து 25 பேரை 30 பேரை கேஸ் ஸ்டவ் உள்ள வச்சு அதை வெடியூட்டி அதை வெடிக்க செய்து அப்படி இறந்தவர்கள் 3000 பேர். இவர் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். இவர்கிட்ட கேட்கிறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு முதலமைச்சரா இருந்தீங்களா, இப்படியெல்லாம் கொலைகள் நடந்ததவே, இப்படியெல்லாம் சின்ன குழந்தைகள் இறந்து விட்டனவே, உங்களுக்கு இரக்கம் இல்லையா? அந்த ஆள் சொல்றார், பதில் கேளுங்க, எனக்கு இரக்கம் இல்லாம இருக்கும். எப்படி இருக்கும்? என் கார்ல ஒரு நாய்க்குட்டி அடிச்சு போட்டால் கூட எனக்கு வருத்தப்படுவேனே. அந்த பதிலை பாருங்க. என் கார்ல ஒரு நாய்க்குட்டியை பின்னால ஏத்தனா கூட வருத்தம் வருமே. அப்போ ஒரு தலைவனுடைய மனது அல்ல அந்த மனது. ஒரு தலைவனுடைய மனது எப்படிப்பட்ட மனது இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ வழியற்றவன் மீது இறக்கப்பட வேண்டும். ஒரு கட்சி இப்படி வம்பா போச்சு. ஒரு கட்சியை உருவாக்குவது சாதாரண காரியம் இல்லை நண்பர்களே. ஒரு கட்சி ஒரே நாளில் உருவாகி விடுமா? இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் தமிழகத்திலே இனம், மதம், ஜாதி என்கிற எல்லையெல்லாம் கடந்து ஒரு திராவிட பின்புலம் கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக 50 ஆண்டு காலம் கடந்து வந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை இன்றைக்கு பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதை கொண்டு போய் பாஜகவினுடைய கையிலே ஒப்படைத்து விட்டு தமிழகத்தினுடைய சரித்திரத்திலே மிகப்பெரிய பழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது மீளாது. இவர்களெல்லாம் கபலீகரம் பண்ண கட்சி காத்து காத்து கடந்து தமிழகத்திற்குள்ள வர முடியாத ஒரு நெருப்பு வளையத்தை நம்முடைய தலைவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அதுக்குள்ள வருவதற்காகத்தான் அதிமுக பிடிச்சது. அது எவ்வளவு தூரம் மனசு கெட்டு போயிருக்கு பழனிசாமிக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லலாமா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய அவர் இருக்கின்ற பீடம், தலைவர் காமராஜர் உட்கார்ந்த நாற்காலி, கக்கன் உட்கார்ந்த நாற்காலி, ராஜாஜி உட்கார்ந்த நாற்காலி, அதனுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நீ தனிப்பட்ட நீ கொள்கை ரீதியாக என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் சரி, அவர் கட்சி மாறினார்னு சொல்லு, அவர் மீது வழக்கு இருக்குன்னு சொல்லு, ஆனால் பிச்சைக்காரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனதிலே அந்த அழுக்கு இருக்கிறதே. நான் கேட்கிறேன், இந்த பிச்சைக்காரன் என்ற வார்த்தையை நீ நம்முடைய ஒரு அண்ணாமலையை பார்த்து சொல்லிட முடியுமா? அண்ணாமலை உன்னை பார்த்து தர்தின்னு சொன்னாரு. அந்த அண்ணாமலையை பார்த்து நீ பிச்சைக்காரன் சொல்லிடுவியா? ஓபிஎஸ் பார்த்து நீ பிச்சைக்காரன் சொல்லிடுவியா? டிடிவி தினகரனை பார்த்து நீ பிச்சைக்காரன் சொல்லிடுவியா? அப்ப எப்படி செல்வ பெருந்தையை பார்த்து பிச்சைக்காரன் சொன்ன? ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய நம்முடைய சேகர்பாபு அவர்கள் எங்களுக்கு உருவாக்கி தருகிறார். ஒவ்வொரு முறையும் இங்கே வருகின்ற போது ஒரு மாலை நேர வகுப்பு எடுப்பதற்கு மாணவர்கள் எதிரே உட்கார்ந்திருப்பதை போன்ற ஒரு மன நிறைவு எனக்கு ஏற்படும். ஏறக்குறைய 55 ஆண்டுகளை தமிழகத்தினுடைய பொது வாழ்க்கையிலே கழித்தவன் என்கிற முறையிலே இனிமேல் பார்ப்பதற்கு புதிய பதவிகள் ஏதும் இல்லை. நாங்கள் போகாத நாடாளுமன்றம் இல்லை, நாங்கள் போகாத சட்டமன்றம் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்று அங்கே கூட உரையாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் எங்களுக்கெல்லாம் தந்திருக்கிறது. பொது வாழ்க்கையினுடைய மாலை நேரத்திலே நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம். இந்த மாலை நேரத்திலே நிற்கின்ற போது இந்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கவலையும் கரிசனமும், இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையும், அப்படி சொல்வதற்கான ஒரு தகுதியும் அனுபவமும் எங்களுக்கெல்லாம் இருப்பதால் இதை போன்ற ஒரு நிகழ்ச்சிகளிலே அதை போன்ற தகவல்களை சற்று நேரம் பரிமாறுவதிலே தவறில்லை என்று நான் எண்ணுகிறேன். அருமைக்குரிய நம்முடைய சகோதரி அருள்மொழி அவர்கள் இந்த சமூகம் நடந்து வந்த பாதையெல்லாம் சொன்னார். அதிலே அவர் சொல்லுகின்ற போது சனிக்கிழமை சர்க்கஸ் என்று ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார்.
அந்த வார்த்தை என் நெஞ்சுக்குள்ளே கிடந்து அப்படியே உருண்டு கொண்டே இருக்கிறது. பொது வாழ்க்கையிலே வருவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். 55 ஆண்டு காலம் ஒரு அரசியல் மாணாக்கன். நான் 17 வயதிலே ஒரு அரசியல் பேரியக்கத்தினுடைய மாணவனாக சேர்ந்து ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து மாநில பொறுப்புகளிலே பணியாற்றி சட்டமன்றத்திற்கு போய் நாடாளுமன்றத்திற்கு போய் இவ்வளவு தூரம் வந்தவன் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர்களுடைய வரலாற்றை மட்டுமல்ல, பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய வரலாற்றை படித்திருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய வரலாற்றை படித்திருக்கிறேன். தேசிய இயக்கத்தினுடைய பல்வேறு மாநில கட்சிகளிலே பணியாற்றியவர்கள். இந்த தலைவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படைக்கின்ற போது இந்த தலைவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஒரு அரசியல் கட்சியிலே சேர்ந்து ஒரு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கையை உள்வாங்கி அந்த கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்து வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதிகாரம் கிடைத்தால் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தி இந்த அரசியல் வாழ்க்கை என்பது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, அது ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை பயணம். மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே 2 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை காலால் அளந்திருக்கிறார். 2 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை காலால் அளந்திருக்கிறார். ஏறக்குறைய 2 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை 3வது வகுப்பு ரயில் பெட்டியிலே பயணம் செய்திருக்கிறார். எத்தனை முறை உண்ணா நோன்பு இருந்தார், எவ்வளவு நாள் சிறையில் இருந்தார், அது மகாத்மா காந்தியுடைய வரலாறு. உலகமகா கோடீஸ்வரன் என்று அழைக்கப்பட்ட மோதிலால் நேருவினுடைய மகன் 1900 துவக்கத்திலே ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வழக்கறிஞர் ஊதியம் வாங்கக்கூடிய தகுதியுள்ள வழக்கறிஞருடைய மகன். ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் ஊதியம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தொகை என்று எண்ணி பார்க்க வேண்டாம். அதை போன்ற செல்வ சீமானுடைய குடும்பத்திலே பிறந்த ஜவஹர்லால் நேரு 11 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார். 11 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார். இந்த தேசத்தினுடைய காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அவர் போகாத ஊர்கள் இல்லை, அவர் நடக்காத தெருக்கள் இல்லை. கம்யூனிஸ்ட் பேரிய இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் EMS நம்பூதிரிப்பாட் அவர்கள் பெரிய ஆசாரமான பிராமண குடும்பத்திலே பிறந்தவர், தந்திரியார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்தவர் தன் சாதி அழுக்கு போக வேண்டும், பெரிய நிலப்பிரபுனுடைய குடும்பம், அந்த நில உடைமை போக வேண்டும் என்று சொல்லி பூணூலை அறுத்து எறிந்தவர். தன்னுடைய சொத்துக்களை பூரா ஏழை மக்களுக்கு கொடுத்தவர். கடைசியிலே தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு ஒரு ஜவுளி கடையிலே போய் கடன் வாங்கி முகூர்த்த புடவை எடுத்து கொடுத்து கல்யாணம் செய்து வைத்த அந்த மாபெரும் தியாக வரலாறுடைய புருஷர். இன்னைக்கு கூட 100 ஆண்டுகளை கொண்டாடிய நம்முடைய பெரிய தலைவர் நல்லகண்ணு அவர்கள் வாழ்கிறார்கள். எங்கள் ஊர் மாவட்டத்துக்காரர். அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் அறிவேன். எங்கள் ஊரிலே ஒரு பெரிய சாதி கலவரம். சாதி கலவரம் என்று சொன்னால் 20 நாட்கள் பஸ்கள் ஓடவில்லை, தெருக்களில் யாரும் வர முடியாது. 2 சாதிக்காரர்களும் ஒருவரை ஒருவர் மீண்டும் மீண்டும் வெட்டி குத்தி கொலை. 25 கொலைகள், 30 கொலைகள். அரசியல் கட்சியினுடைய கொடிமரங்களை எல்லாம் வெட்டி விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே அரசியல் தலைவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த சமூகத்தை எப்படி ஆற்றுப்படுத்துவது, எப்படி யுத்தத்தினுடைய முனையில் நிற்பதை போல சகோதர யுத்தத்தில் வெட்டி சாய்க்கின்ற இந்த சமூகங்களை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது என்று அரசியல் தலைவர்கள் யோசித்த போது ஒரு பயணம் போவோம், ஆனதாகட்டும். நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறேன். அன்றைக்கு நம்முடைய சபாநாயகராக இருந்த ஐயா செல்லப்பாண்டியன் அவர்கள், ஜாய் கோய்டி கோசல்ராம் அவர்கள், நம்முடைய ரத்னவேல் பாண்டியன் போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வது என்கிற முடிவெடுத்து ஒரு பயணம் போவது என்று சொல்லி நல்லகண்ணு அவர்களை அழைக்கிறோம். நல்லகண்ணு அவர்கள், தோழர் நல்லகண்ணு அவர்கள் ஊருக்கு வருகிறார்கள். அன்று காலையிலே அவர்கள் ரயிலுக்கு வருகிறார். அவருடைய மாமனாரை அன்று காலையிலே அந்த எதிர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீட்டில் படுத்திருக்கின்ற 75 முதியவரை 9 துண்டுகளாக வெட்டி போடுகிறார். நல்லகண்ணுடைய மாமனாரை. நல்லகண்ணு ரயில்வே நிலையத்தில் இறங்குகிறார். இந்த செய்தி கேள்விப்படுகிறார்.
நாங்கள் எல்லோரும் பதை பதைக்கிறோம், நீங்கள் போய்விட்டு வாருங்கள், கிராமத்திற்கு போய்விட்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், இறந்தவர்கள் அடக்கட்டும், நாம் போய் நம் வேலைகளை பார்ப்போம் என்று சொல்லி மக்களை சமாதானப்படுத்துகின்ற பணியிலே வந்தவர். தந்தை பெரியாருடைய தியாக வரலாறு என்ன வரலாறு? ஒரு 5-10 கிலோவிலே குடல் இறக்க பை, போகின்ற இடமெல்லாம் இதை தூக்கி கொண்டு போக வேண்டும். சிறுநீர் தன்னால் பிரியாது, அதற்கு ஒரு துவாரம் விட்டு ஒரு குழாய் நீட்டி கொண்டிருக்கும். இந்த பையையும் தூக்கி கொண்டு, சிறுநீர் பையையும் தூக்கி கொண்டு மேடையிலே ஏறுகின்ற போது அந்த உள்ளே குத்தி இருக்கின்ற ஊசி குத்தி உயிர் வாங்கும். இந்த மனிதன் சாவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வரை தன்னுடைய பிரச்சாரத்தை இடைவிடாமல் பிரச்சாரம் செய்த ஒரு மாபெரும் பெருந்தலைவர் காமராஜர். 10 ஆண்டுகள் செங்கோடுமை சாக்காடு போல சிறைச்சாலையில் இருந்த தன் தேக்குமர தேகத்தை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்த மாபெரும் தலைவர். மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், ஊர் வேண்டாம், நிலம் வேண்டாம், ஏழை மக்களுடைய வாழ்க்கை மட்டுமே போதும் என்று கர்ம வீரராக வாழ்ந்தவர் தலைவர் காமராஜர் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் சென்று ஏழை எளிய மக்களை தட்டி கொடுத்து இவர்களை எல்லாம் ஜனநாயகப்படுத்தி, அரசியல்படுத்தி, ஆற்றுப்படுத்தி இவர்களும் சட்டமன்றத்திற்கு வரலாம், நாடாளுமன்றத்திற்கு வரலாம் என்கிற ஒரு புதிய வரலாற்றை எழுதுவதற்காக தமிழகத்தினுடைய தெருக்களெல்லாம், வீதிகளெல்லாம் இடைவிடாது முழங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள். சாகின்ற வருடத்திற்கு முந்தைய வருடம் வரை உழைத்து உழைத்து ஓயாத உழைப்பு என்று உழைத்த தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன் சொல்கிறேன் நண்பர்களே, ஒரு அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, எப்படி இருக்க வேண்டுவதற்காக சொல்கிறேன். நான் காலையில் வீட்டிலிருந்து புறப்படுவேன், நான் புறப்படும் போதே கேமரா வந்துவிடும். வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், இப்பொழுது இந்த சந்தில் போகிறார், இப்பொழுது அங்கே திரும்புகிறார், இப்பொழுது விமான நிலையத்திற்கு உள்ளே போய்விட்டார், இப்பொழுது விமானத்திலே ஏறிவிட்டார். தனி விமானம், அது தனியாக பறக்கிறது, அது இப்பொழுது இறங்கிவிட்டது. விமான நிலையத்திலே இவ்வளவு கூட்டம், வழிநடுக இவ்வளவு கூட்டம், சனிக்கிழமை மட்டும் வருவேன், நான் நாளைக்கு முதலமைச்சராக மாறிவிடுவேன். தமிழ்நாட்டினுடைய தலைவிதி இப்படி இருந்தால் யோசிக்க வேண்டாமா? பொது வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய தயாரிப்பு என்ன? அரசியல்வாதி என்பது ஒரு நாள் காலையிலே உட்கார்ந்து அன்று படித்து, மறுநாள் காலையிலே தேர்வு எழுதி, அடுத்த நாள் காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கோட்டையிலே கொடியேற்றி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொடியேற்றுன்னு சொல்லிட முடியுமா? காமராஜரை அப்படியா சொன்னோம்? கலைஞரை அப்படியா சொன்னோம்? அண்ணாவை அப்படியா சொன்னோம்? என் அருமை நண்பர்களே, அதற்காகத்தான் காலம் அறிந்து நம்முடைய ஜெயின் அருமையாக நடத்தி இருக்கிறார். மானமும் அறிவும் உள்ள சமூகமாக, மானமும் அறிவுள்ள சமூகமாக வரும். மானமுள்ள சமூகம், அறிவுள்ள சமூகம், இது ரெண்டுக்கும் என்ன காரணம், என்ன பேக்ரவுண்டுன்னு நீங்க பார்க்கணும். நீங்க அதைத்தான் சொன்னார், அறிவுள்ள சமூகம் வேண்டும் என்றால் அந்த சமூகத்திற்கு அறிவு கொள்முதல் நடக்க வேண்டும். எனக்கு 2 நாளா ஒரு காட்சியை பார்த்து உள்ளபடியே நானே கொஞ்சம் உருகி போனேன். அந்த பொண்ணு எங்க ஊர் பொண்ணு, இந்த பிரேமான்னு ஒரு பொண்ணு, இன்னைக்கு முதலமைச்சர் கட்டி பிடிச்சி முத்துறார, அந்த பொண்ணு எங்க ஊர் பொண்ணு. அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன மனநிலை இருந்தது பாருங்க. அது எல்லாருமே அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேருடைய கண்களும் பனித்து போன முதல் தலைமுறை பெண், கல்லூரியிலே படிக்கிறது. கல்லூரியிலே விடுதியிலே படிக்கிற பெண்ணுக்கு சாயங்காலம் மழை பெய்கிறது. மழை பெய்த உடனே அந்த பெண் என்ன நினைக்கிறா, நம்ம பாதுகாப்பா ஹாஸ்டல் ரூமுக்குள்ள இருக்கிறோமே, நம்ம வீடு குடிசை வீடு, நம்ம அப்பா அம்மா இந்த மழை வெள்ளத்தில் என்ன செய்வார்கள் என்று அந்த பொண்ணு நினைத்து கலங்குவதை சொல்லி படித்து முடித்துவிட்டு என் தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு வீடு கட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த புள்ள யார் இருந்தாலும் சரிதான். இப்படி சொல்லுகிற பிள்ளை நீங்க என்ன பண்ணுவீங்க?
உடனே நம்முடைய முதலமைச்சர் வந்து அவர் நினைத்து செய்தார் என்று நான் சொல்லவில்லை, அவரால் உணர்ச்சியை தாங்க முடியல, தன்னுடைய பேத்தி பொண்ணை கட்டி முத்தமிடுவது போல முத்தமிடுவார். அங்கதான் ஈரம் கசிக்கிறது. பஞ்சாப்ல போறாரு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ஒரு பையன், ஒரு 5 வயது பையன், எல்லாரும் ராகுல் காந்தியை பார்த்து ஓடி வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் வந்து நின்று கண்ணை கசக்கி அழுறான். ராகுல் காந்தி பார்த்துடுறாரு, என்னடா வெள்ளத்தில் என் சைக்கிள் போச்சு. சைக்கிள் தானே போச்சு, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த சைக்கிளை வாங்கி அந்த பையன் கையில் கொடுத்து அந்த முகத்திலே பார்க்கிற புன்னகை. உண்மையான தலைவர்களுக்கு அடையாளம் நெஞ்சில் ஈரம் கசிய வேண்டும். நமக்கு ஒரு பிரதமர் இருக்கிறார், 3000 பேர் இறந்து போனாங்க குஜராத்தில். அந்த 3000 பேர்ல வந்து சில பேருடைய மரணத்தை கேட்டீர்கள் என்று சொன்னால் பெண்களை வைத்துக் கொண்டு பேச முடியாது. நிறைமாத கர்ப்பிணியினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய பிண்டத்தை எடுத்து சாலையிலே அடித்து கொலை. இதை போன்ற சம்பவங்கள் உயிரோடு வந்து வீட்டுக்குள்ளே வைத்து 25 பேரை 30 பேரை வந்து கேஸ் ஸ்டவ் உள்ள வச்சு அதை வெடியூட்டி அதை வெடிக்க செய்து அப்படி வந்து இறந்தவர்கள் 3000 பேர். இவர் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். இவர்கிட்ட கேட்குறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு முதலமைச்சராக இருந்தீங்களேயா, இப்படியெல்லாம் கொலைகள் நடந்ததவே, இப்படியெல்லாம் சின்ன குழந்தைகள் இறந்து விட்டனவே, உங்களுக்கு வந்து இரக்கம் இல்லையா? அந்த ஆள் சொல்றார், பதில் கேளுங்க, எனக்கு இரக்கம் இல்லாமல் இருக்கும். எப்படி இருக்கும்? என் காரில் ஒரு நாய்க்குட்டி அடிச்சு போட்டால் கூட எனக்கு வருத்தப்படுவேனே. அந்த பதிலை பாருங்க. என் காரில் ஒரு நாய்க்குட்டியை பின்னால ஏற்றினா கூட வருத்தம் வருமே. அப்போ வந்து ஒரு தலைவனுடைய மனது அல்ல அந்த மனது. ஒரு தலைவனுடைய மனது எப்படிப்பட்ட மனது இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ வலியற்றவன் மீது இறக்கப்பட வேண்டும், உடல் வலிமையற்றவன் மீது பரிதாபப்பட வேண்டாம். அதிகாரமும் ஜனத்தொகையும் மக்கள் தொகையும் இல்லாமல் நிராயுதபாணியாக இருக்கின்றவனை பார்த்து எந்த மனிதன் துடிக்கிறானோ, எந்த மனிதன் உதவி செய்ய ஆசைப்படுகிறானோ, எந்த மனிதனுடைய மனம் இறங்குகிறதோ அவன்தான் உண்மையான தலைவன், அவன்தான் இந்த நாட்டை வந்து வழிநடத்தும். அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரே ஆயுதம் என்ன கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ பணக்காரர்கள் இருந்தார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், ஜமீன்கள், விட்டா மராசிகள், முன்னாள் மன்னர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் சமூகம் யாரை நினைவில் வைத்துக் கொள்கிறது? ஒரு பச்சையப்பனைத்தான் நினைவில் வைத்துக் கொள்கிறது. அந்த பச்சையப்பன் கல்லூரி இன்று இருக்கிறது. அந்த பச்சையப்பன் கல்லூரி, அதனோடு சேர்ந்து துவக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள், அந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கி அந்த கல்வி வள்ளலை எத்தனை ஆண்டு காலமானாலும், எத்தனை நூற்றாண்டுகள் காலமானாலும் இந்த சமூகம் அவர்களை மறக்காது. அந்த சமூகம் அவர்களை ஒரு நாளும் தங்களுடைய நினைவில் இருந்து அகற்றார். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய வலிமை. இந்த குழந்தைகளை வந்து மேடையில் ஏற்றி பேசுகின்ற போது அந்த கனவுகளை பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு 100-125 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களை சார்ந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது தெரியுமா? அது அருள்மொழி அவர்கள் லேசா தொட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. அந்த மேடையில் நின்ற பெண்களுடைய சமூகம், அந்த குழந்தைகளுடைய சமூகம் வந்து எப்படிலாம் இருந்தது தெரியுமா? அந்த சமூகத்தில் பல பேர் பகல் நேரங்களிலே வெளியே வர முடியாது. பகல் நேரங்களில் அவர்களை பார்த்தாலே தீட்டு. புரதவண்ணார் என்று ஒரு ஜாதி. அந்த ஜாதி என்ன ஜாதினா, நம்முடைய பட்டியலின சகோதரர்களுக்கு சலவை செய்கிற தொழிலாளர்கள். அவர்கள் பகல் நேரத்திலே வெளியே வரக்கூடாது. இரவு நேரத்தில் மட்டும்தான், ஆட்கள் யாரும் இல்லாமல் இருக்கின்ற போதுதான் அவர்கள் வெளியே வர வேண்டும். ஏன்னா பகல் நேரத்தில் வெளியே வந்தா நல்ல காரியம் நடக்காது, தீட்டு, குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் வந்து பாழ்பட்டு போகும். ஆகவே அவனை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தானா கட்டி வச்சு அடிப்பான். இது வந்து சட்டமன்றத்தில் வந்து ரவிக்குமார்னு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக ரவிக்குமாரும் நானும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களிடம்
இந்த மாதிரி ஒரு சமூகம் இருக்கு, இவங்களுக்கு ஒரு நலவாரியம் வேண்டும் என்று நாங்கள் போற போக்கில் பேசணும். அந்த தலைவருடைய மனசை பாருங்க. அவருக்கு அந்த செய்தி புதுசு. உடனே என்ன பண்ணாரு, சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே உள்ள போய் ரவிக்குமாரை என்னையும் கூப்பிட விட்டார். என்னையா ஏதோ சொன்னீங்களா, அது என்ன சமூகம்னு கேட்டார். அப்போ ரவிக்குமார் ஒரு சின்ன புத்தகம் வைத்திருந்தாரு அந்த சமூகத்தை பற்றி. அதை தலைவர் கையிலே கொடுத்த உடனே தலைவர் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு வீட்டில் போய் படிச்சுட்டு மறுநாள் காலையில் சட்டமன்றத்திற்கு என்ன செஞ்சார் தெரியுமா, இன்றைக்கு புரத வெண்ணார் நலவாரியம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இதையெல்லாம் நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மானமும் அறிவும் உள்ள சமூகத்தை எப்படி உருவாக்க வேண்டும். இந்த சமூகத்தில் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் யாருக்கும் கல்வி கிடையாது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை, அவர்கள் 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் சொன்னார். நான் ஒரு கணக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்திய நாட்டை அசோக சக்கரவர்த்தி ஆண்ட காலத்தில் இருந்து நான் சிந்தித்து பார்க்கிறேன். பேரரசர் அசோகர் ஆண்ட நாட்கள், அவர் ஆளுகின்ற போதும் இவர்கள் தான் மந்திரிகளாக இருந்தார்கள். மௌரிய வம்சம் வந்தது, குப்த வம்சம் வந்தது, அந்த மன்னர்கள் எல்லாம் ஆண்டார்கள். அவர்கள் ஆளுகின்ற போது யார் அமைச்சர்களாக இருந்தாலும் இவர்கள் தான் அமைச்சர்களாக இருந்தார்கள். சாளுக்கிய மன்னர்கள் வந்தார்கள், விஜயநகர பேரரசு வந்தது, அவர்கள் ஆட்சியிலே யார் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்று சொன்னாலும் இவர்கள் தான் அமைச்சர்களாக இருந்தார்கள். முகலாயர்கள் படையெடுப்பு வந்தது, பாதுஷாக்கள் வந்தார்கள், சுல்தான்கள் வந்தார்கள், நவாபுகள் வந்தார்கள். இவர்கள் ஆட்சியிலே யார் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்றால் இவர்கள் தான் அமைச்சர்களாக இருந்தார்கள். வெள்ளக்காரன் வந்தான், ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், போர்த்துகீசியர்கள் வந்தார்கள். அவர்கள் காலத்திலே யார் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்றாலும் இவர்கள் தான் அமைச்சர்களாக இருந்தார். காங்கிரஸ் ஆட்சி வந்தது, காங்கிரஸ் ஆட்சியிலே யார் அமைச்சர்களாக இருந்தார்கள் பார்த்தா இவர்கள் தான் அமைச்சர்களாக இருந்தார்கள். இப்பொழுது பிஜேபி ஆட்சி நடக்கிறது, இப்பொழுது யார் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், இப்பவும் இவங்க தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இது என்ன சமூக ஏற்பாடு? இந்த ஏற்பாட்டை நம்மால் உடைக்க முடியவில்லையே. அந்த அதிகாரத்தினுடைய சாவி நம்ம கைக்கு மாறி வரவே இல்லையே. திருமலை நாயக்கர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார், 10,000 பிள்ளைகள் படித்ததாக சொல்லுகிறார்கள். 10,000 பிள்ளைகளும் ஒரே சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள், ஒரு பிள்ளை கூட வேறு சமூகத்தை சார்ந்த பிள்ளை கிடையாது. அதான் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றார், அரசாங்கத்தை நடத்துகிற செயலாளர்கள் 92 பேர் இருக்கிறீர்கள். இந்திய அரசாங்கத்தினுடைய எந்த அதிகார உத்தரவிலே கையெழுத்து போட வேண்டும் என்றாலும் இந்த 92 பேர் தான் போட வேண்டும். இந்த 92 பேரிலே 88 பேர் ஒரே சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களே. உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள், நீங்கள் போட்டதுதான் சட்டம், நீங்கள் அடைத்தால் ஜெயில், திறந்தால் பெயில். இந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதியரசர்களுள் 85 விழுக்காடு 90 விழுக்காடு ஒரே சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களே. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள், பொதுத்துறை நிறுவனங்களுடைய தலைவர்கள், ஐஐடி ஐஐஎம் போன்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களிலே படிக்கின்ற மாணவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், ஆளுநர்கள், தளபதிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இன்கம் டாக்ஸ், ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், வருவாய் புலனாய்வுத்துறை, சிபிஐ, வேற சாதியே இல்லையே. இதுக்குத்தான் மானமுள்ள சமூகமாக உருவாக வேண்டும் என்று நம்முடைய தலைவர் இங்கே சொல்றார். மானமுள்ள சமூகம். எனக்கு அதிகாரத்தின் சாவி வேண்டும். இந்த அதிகாரத்தின் சாவி ஒருத்தர் கையில் இருப்பதற்காக நாம் சுதந்திரம் வாங்கவில்லை. ஆட்சிதான் மாறி இருக்கிறதே ஒழிய அதிகாரம் மாறி இருக்கிறதா என்கிற கேள்வி தந்தை பெரியார் என்று கேட்டார். நியாயமான கேள்வி. தாத்தா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கேட்டார், சமூக ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு ஓட்டு, படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, மேல் சாதி கீழ் சாதி, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு. ஆனால் எல்லாருக்கும் ஒரே வேல்யூவான்னு கேட்டார். அந்த கேள்வி இன்னும் இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடைதான் மானமும் அறிவுள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டும். அந்த தேர்தலுக்கான அதாங்க தன்னை பெரியார் அருமையா சொன்னார். என்ற ராமசாமி என்கிற நான், என் சமூகம், நான் பிறந்த இந்த சமூகத்தை
பிற சமூகத்தை போல மானமும் அறிவுள்ள சமூகமாக வளர்க்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த வேலையை செய்வதற்கு வேறு யாரும் தயாராக இல்லை. ஆகவே நானே என் தோளில் அதை தூக்கி போட்டுக்கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் அதற்காக உழைப்பது என்று முடிவு செய்து விட்டேன் என்று அவர் எழுதுகிறார். தந்தை பெரியார் அவர்கள் சாகும்போது சொல்றார், நான் என்ன பெரிதாக சாதித்து விட்டேன். எப்போ? இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு கடுமையான உழைப்பு, இவ்வளவு பெரிய தியாகம், தன்னை ஒருத்தல், இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு செல்கிறார். என்னால் சிலருக்கு படிப்பு கிடைத்தது, என்னால் சிலருக்கு வேலைகள் கிடைத்தது, ஆனாலும் கூட உங்கள் எல்லோரையும் இன்னும் சூத்திரர்களாகத்தானே விட்டு செல்கிறேன் என்று கண்ணீர் வடிக்கிறார் அந்த மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர். அந்த சூத்திரன் என்கிற அந்த அவமானத்தை துடைப்பதற்காகத்தான் மானமுள்ள சமூகமாக வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். யாருக்கும் எதிரான அரசியல் நடத்த விரும்பவில்லை. யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது என்பது நம்முடைய நிலைப்பாடு அல்ல. நம்முடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், அறிவும் அதிகாரமும் கல்வியும் வாய்ப்புகளும் எல்லோருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்வார்களே, அதைத்தான் தலைவர் கலைஞர் சொல்வார். நான் எவ்வளவு தூரம் போனாலும் இந்த சாதி என்னை விரட்டி கொண்டே வருகிறது என்று சொல்வார். எனக்கு கூட ரொம்ப வருத்தம். நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப வருந்துகிறேன். ஒரு கட்சி இப்படி வம்பா போச்சு. ஒரு கட்சியை உருவாக்குவது சாதாரண காரியம் இல்லை நண்பர்களே. ஒரு கட்சி ஒரே நாளில் உருவாகி விடுமா? இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் தமிழகத்திலே இனம் மதம் ஜாதி என்கிற எல்லையெல்லாம் கடந்து ஒரு திராவிட பின்புலம் கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக 50 ஆண்டு காலம் கடந்து வந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை இன்றைக்கு பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதை கொண்டு போய் பாஜகவினுடைய கையிலே ஒப்படைத்துவிட்டு தமிழகத்தினுடைய சரித்திரத்திலே மிகப்பெரிய பழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது மீளாது. அங்கே போன யாரும் திரும்ப உயிரோடு வந்ததாக சரித்திரமில்லை. அவர்களோடு ஒற்று உறவு வைத்துக் கொண்டவர்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, காஷ்மீரிலே முப்தி முகமது சையதுடைய மகள் முப்திஃபா முகமது சையத் அவர்கள் அவர்களோடு கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்தார். இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? நவீன் பட்நாயக் அவர்கள் கூட்டணி வைத்து ஆட்சி வைத்தார் ஒரிசாவில். இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? தெலுங்காவில் டிஆர்எஸ் சந்திரசேகர் ராவ் கூட்டணி வச்சார், ஆட்சி வச்சார், என்ன ஆச்சு? சிவசேனா உத்தவ் தாக்கரே கூட்டணி வச்சார், ஆட்சி வச்சார், என்ன ஆச்சு? தேவராஜ் நம்முடைய தேவகவுடா கூட்டணி வச்சார், ஆட்சி வச்சார், என்ன ஆச்சு? நம்முடைய ஆந்திராவில் இருக்கின்ற நம்முடைய ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் ஜெகன் ரெட்டி கூட்டணி வச்சார், ஆட்சி வச்சார், என்ன ஆச்சு? இவர்களெல்லாம் கபலீகரம் பண்ண கட்சி காத்து காத்து கடந்து தமிழகத்திற்குள்ள வர முடியாத ஒரு நெருப்பு வளையத்தை நம்முடைய தலைவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அதுக்குள்ள வருவதற்காகத்தான் அதிமுக பிடிச்சிருக்கு. அது எவ்வளவு தூரம் மனசு கெட்டு போயிருக்கு பழனிசாமிக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லலாமா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய அவர் இருக்கின்ற பீடம், தலைவர் காமராஜர் உட்கார்ந்த நாற்காலி, கக்கன் உட்கார்ந்த நாற்காலி, ராஜாஜி உட்கார்ந்த நாற்காலி, அதனுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நீ கொள்கை ரீதியாக என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் சரி, அவர் கட்சி மாறினார்னு சொல்லு, அவர் மீது வழக்கு இருக்குன்னு சொல்லு, ஆனால் பிச்சைக்காரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனதிலே அந்த அழுக்கு இருக்கிறதே. நான் கேட்கிறேன், இந்த பிச்சைக்காரன் என்கிற வார்த்தையை நீ நம்முடைய ஒரு அண்ணாமலையை பார்த்து சொல்லிட முடியுமா? அண்ணாமலை உன்னை பார்த்து தர்தின்னு சொன்னாரு. அந்த அண்ணாமலையை பார்த்து நீ பிச்சைக்காரன்னு சொல்லிடுவியா? ஓபிஎஸ் பார்த்து நீ பிச்சைக்காரன்னு சொல்லிடுவியா? டிடிவி தினகரனை பார்த்து நீ பிச்சைக்காரன்னு சொல்லிடுவியா? அப்போ எப்படி செல்வ பெருந்தையை பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்ன? என்ன காரணம் சொல்லு? அந்த சாதி என்கிற அழுக்கு உன் மனதிலே இருக்கிறது. அதுக்காகத்தான் மானமுள்ள சமூகம் வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த மானமுள்ள சமூகத்தில் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய மனதே இவ்வளவு விஷத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார், சாதி என்னும் அழுக்கால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார். அதான் அந்த தலைவர் கலைஞர் சொன்னார், சதிக்கு கால் முளைத்து சாதியானதுடான்னு சொன்னார். என்னை இறக்கிற வரை என் பின்னால் என்னை விரட்டி கொண்டே வருகிறது என்று பயங்காட்டினார். என் அருமை நண்பர்களே, இந்த சாதி வெறி, இந்த மத வெறி,
இது ரெண்டையும் மாய்ப்பதற்கான மருந்து அறிவும் மானமும். ஆகவேதான் அறிவும் மானமும் இருந்தால்தான் வரலாறு படைக்க முடியும் என்பதுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இளைஞர்களுக்கு நினைவூட்ட வேண்டிய செய்தி. வருத்தப்பட்டார்கள் நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் அருள்மொழி அவர்கள். அங்கே கூடியிருக்கிற இளைஞர்களை பார்த்து நமக்கே கவலையாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. இப்படியும் சில இளைஞர்கள் வீணாக போகிறார்களே. உழைப்பு, மனித உழைப்பு, மனித நேரம், மனித சக்தி, இவற்றையெல்லாம் எதற்காக ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மானமும் அறிவுள்ள சமூகமாக இதை மாற்றுவதற்காக அது பயன்படுத்த வேண்டும். அந்த பணியை இன்று நம்முடைய முதலமைச்சர் நிறைவாக செய்கிறார். ஆகவேதான் நம்ம அவர் மனப்பார பாராட்டுகிறோம். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் வாய் நிறைய புகழ்ந்து பேசுகிறார்கள். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வருகிறார், பஞ்சாபிலிருந்து பஞ்சாப் முதலமைச்சர் வருகிறார், உலக நாடுகளிலிருந்து பல பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள். தமிழ்நாட்டில் நடக்கின்ற சத்தமில்லாமல் நடக்கின்ற சமூக புரட்சியை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்திலே புதிய ஒளிவெள்ளம் பாய்ந்து ஒரு குடும்பம் புதிதாக முளைத்து கிளம்பி மரியாதையோடு மானமுள்ள சமூகமாக வாழ்வதற்கான முயற்சியை மேற்கொள்வதாக பார்க்கிறார்கள். அந்த முயற்சிக்கு பின்னால் முதலமைச்சரை பார்க்கிறார். அந்த முதலமைச்சருக்கு தெளிவாக தெரிகிறது தான் போக வேண்டிய தூரம் என்ன, தான் போக வேண்டிய இடம் என்ன. யார் தலைவன் என்று சொன்னால் பாதை தெரிந்தவன் தான் தலைவன். எங்கே போகிறோம் என்கிற உணர்வு உள்ளவன் தான் தலைவன். பாதை தெரிவது மட்டுமல்ல, அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் அந்த தலைவன். பயணிப்பது மட்டுமல்ல, நம்மையும் அந்த பயணத்திலே அழைத்து செல்ல வேண்டும். அந்த அருமையான பணியை செய்கின்ற நம்முடைய முதலமைச்சரை பாராட்டி நம்முடைய அருமைக்குரிய கூப்பே ஜெயின் அவரோடு பணிந்த அத்தனை நண்பர்களையும் மனமாற பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.